ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய், என்னோடய மிளகாய் காரமாக இருக்குங்கிறனால ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. பாதி வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் அளவு எடுத்திருக்கேன். காம்பு நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். எந்த வகையான கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். பட் என்னுடைய சஜஷன் பார்த்திங்கன்னா, இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் பர்பிள் கலர் கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் இப்படி கரண்டி வச்சு நீங்கள் அமுத்துனீங்கன்னா நல்லா குழைவாக அமுங்கணும், அந்த அளவுக்கு வேகணும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. சிம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் கத்திரிக்காய் வெந்துடும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். இதுக்கு தண்ணி தேவையில்லை, தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ஸோ சூப்பராக கத்திரிக்காய் சட்னி தயாராகிடுச்சு. இதை தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பராத்தாக்கும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கத்திரிக்காய் சேர்த்து செஞ்ச சட்னி அப்படிங்கிறதே தெரியாது. நார்மல் தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும். ஸோ கத்திரிக்காயில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிறது, ஆனால் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி சட்னியாக பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம 30க்கும் மேலே சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். சட்னிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.